ஃப்ரெண்ட்ஸ், சிகப்பு கார அரிசி கஞ்சி செய்யலாமா? அதற்கு தேவையான பொருள், இந்த சிகப்பு அரிசியை 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஊற வச்சுக்கினாங்க. அப்புறம் இருத்து நல்லா நொய்யாக அடிச்சிக்கின்னு அதுக்கப்புறம் இந்த இருத்து வச்ச தண்ணியில் வேக வைக்கணுங்க, பூண்டு போட்டு. பிறகு சிறிதளவு பூண்டு, சிறிதளவு சீரகம் சேர்க்கவும். தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். பிறகு நன்றாக வேக விடவும். பிறகு இந்த சிகப்பு கவுனி அரிசியுடன் சிறிதளவு தேங்காய் திருகி சேர்த்து ஒரு 5 நிமிடம் கொதிக்க விடவும். சிகப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி. இது குழந்தைகள் முதல் பெரியவர் வரை குடித்தால் உடம்புக்கு நல்லது. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுண்டலுக்கு முன்னால் நைட்டு ஊற வச்சுருங்க காராமணியை. அப்புறம் குக்கரில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுடுங்க. ஒரு விசில் விடுங்க போதும். இந்த காராமணி சுண்டலில் கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் வறுத்து கொட்டிக்கினாங்க. காராமணி சுண்டல் ரெடி. காராமணி சுண்டல் ரெடி. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.